மதுரையிலேருந்து ஐடியில் வேலை செய்கிற நித்யா பெங்களூருக்கு போகிறான். அவளுக்கு இங்கே இருக்கிற எல்லா விஷயமே புதுசாக இருக்குது. ஏன்னா மெட்ரோ சிட்டி அப்படிங்கிறதுனால அவளுக்கு ட்ரெயினில் டெய்லி போயிட்டு வரதே புதுசாக இருக்குது. டெய்லி காலையில் 8 மணிக்கு வேலைக்கு போகிறப்ப சாயங்காலம் 6-6:30 மணிக்கெலாம் ட்ரெயினை பிடிச்சி வீட்டுக்கே சேர்ந்துருவா. ஆனால் அன்னைக்கு அவள் வேலை முடிஞ்சு வர்றதுக்கு 10-10:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. கடைசியில் இருந்தது ஒரே ஒரு மெட்ரோ ட்ரெயின் தான். இதை விட்டால் வேறு ட்ரெயின் இல்லைன்னு சொல்லிட்டு அதில் ஏறிடுறா. அதில் நித்யாவோட சேர்த்து மொத்தம் 5 பேர் இருக்காங்க. அடுத்த ஸ்டேஷன் வந்தவொடனே அதிலிருந்து 2 பேர் இறங்கிடுறாங்க. மிச்சம் இருக்கிற 3 ஸ்டேஷனில் அடுத்த ஸ்டேஷன் வந்தோடனே ஒருத்தர் இறங்கிடுறாரு. ஆனால் இறங்கினவர் நித்யாவை ரொம்ப நேரம் குழப்பமாக பார்த்துட்டே இருக்காரு. அவரை பார்த்துட்டு நித்யா ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கிற ப்ரெக்னென்ட் லேடியை நிமிர்ந்து பார்க்குறாங்க. ஆனால் அவங்க ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே நித்யாவை பச்சைக்கண் வாங்காமல் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இதனால பயந்து போன நித்யா தலையை குனிஞ்சிடுறாங்க. திரும்ப தலையை தூக்கி பார்க்கும்போது அந்த லேடி நித்யாவே பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ அடுத்த ஸ்டேஷன்ல ஏறின ஒரு ஆள் நித்யா பக்கத்துல உட்காடுறாரு. நித்யா அவரை பார்க்குறா. ஆனால் அவர் சொல்றாரு, உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன், இது யார்கிட்டையும் சொல்லாத, நீ உயிரோட இருக்கணும்னா அடுத்த ஸ்டேஷன்ல இறங்கிருன்னு சொல்றாரு. நித்யாவுக்கு அது சரின்னு படவே இறங்கிடுறாரு. இறங்கினவனே கேட்குறாங்க, நீங்க யாரு, எப்படி இதை சொல்றீங்க அப்படின்னு கேட்டவனே, நான் ஒரு டாக்டர் அப்படின்னு. உனக்கு எதிர்த்த மாதிரி உட்காந்துருந்த பொண்ணுக்கு நான் தான் இன்னைக்கு மார்ச்சரியில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணேன், அதனால தான் உன்னை இறங்க சொல்கிறேன்னு சொல்கிறாரு. நித்யாவுக்கு ரத்தமே உறைஞ்சு போயிடுது. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.